ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னா இன்றைக்கி ஏற்காட்டில் ஸ்பாட்டெல்லாம் பார்த்தோம். சரி ஓகே அப்படியே அண்ணா பார்க் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லேக்கை ஒட்டியே தான் இருக்குது அண்ணா பார்க்கு. சரி ஓகே பார்த்துக்கலாம், ஒரு மிட் டே ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணா பார்க்கோட என்ட்ரன்ஸை வந்து நெருங்கி போயிட்டு இருந்தோம். அப்படியே வந்து நம்ம இருந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு ஓவர்வியூ பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா மிஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மணி வந்து ஒரு 12 o'clock ஆகுது. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல மிஸ்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அங்கேருந்து அண்ணா பார்க் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து அண்ணா பார்க் வந்துட்டு நம்ம டிக்கெட்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் இருக்கும். உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த டிக்கெட் வந்து 10 ரூபா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேசஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டனில் வந்து எப்படிலாம் நம்ம இருக்கோம் அப்படியோ அதே மாதிரியே தான் ஊட்டி கொடைக்கானல்லாம் நம்ம பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் இருந்துச்சு. இதில் எக்ஸஸாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஸோ சீட்ஸ்லாம் வந்து உட்கார்றதுக்கு அதிகமாக இருந்துச்சு. நம்ம ஊட்டி கொடைக்கானலை விட இங்கே வந்து சீட்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. அந்தளவு பெருசாக இல்லை அப்படின்னாலும் இங்கே வந்து அதை வந்து நல்லா நீட்டாகவும் பராமரிச்சிருந்தாங்க. ஸோ சீசனை ஒட்டி வர்றதுனால எல்லா இடத்துலையுமே வந்து புது பிளான்ட்ஸ் வந்து ப்ளக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளால் அதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி எக்கோ பார்க்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி வீட்டில் நான் எடுத்துகிட்டு போய் வளர்த்த போகிறேன், நான் டூர் வந்திருக்கிறேன், இங்கேருந்து வந்து நான் உள்ளே போய் இங்கேருந்து கொண்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்த போகிறேன் அப்படின்னாலும் நம்ம அதுக்கும் தர்றாங்க. நம்ம அதுக்குன்னு தனியாக ஸ்பாட்டும் அங்கேயே உள்ளேயே வச்சுருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு போய் வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஒரு கண்ணாடி மாளிகைக்குள்ளே செடிகள்லாம் வந்து ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறப்ப. ஸோ எல்லாமே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு செடிகளுமே. ஸோ நம்ம வீட்டில் ஒரு செடி வச்சு நம்ம எந்த அளவுக்கு அதை ரொம்ப கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்குறோம் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து ஆயிரக்கணக்கான செடிகளை நம்ம ஒரே இடத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக பார்க்குறது அப்படிங்கிறதுனால உங்களால் உணர முடியுமா என்னங்கிறது அப்படிங்கிறத விட நீங்கள் ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சா நேரில் போய் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை உணர முடியும். ஒவ்வொரு செடிகளுக்கும் வந்து ஒரு பெயர் போட்டு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் போய் படிக்கணும், இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு போனீங்க அப்படின்னா இந்த இந்த அண்ணா பார்க் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணி தரும். ஸோ அங்கேயே வந்து உரம் வளர்ப்பு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம கேட்டால் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முன்னாடியே பர்மிஷன் வாங்கி அதுக்கு ஒரு சின்ன தொகையை மட்டும் பே பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்ற இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஒரு கப்புள்ஸாக வந்து ஒரு உள்ளே வந்து ஷூட் எடுக்கணும் அப்படின்னா கூட இங்கே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு மேரேஜ் ஆல்பத்துக்கு எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு வேறு போஸ்ட் வெட்டிங் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த அண்ணா பார்க் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த அண்ணா பார்க்கை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலேயே வந்து உள்ளேயே சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான சில்ட்ரன்ஸ் பார்க்கும் உள்ளே இருந்துச்சு. ஸோ இதில் குழந்தைகள் விளையாடலாம். இந்த இடத்துல நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இது நல்லா ஒரு அதாவது என்ன சொல்கிறது, டவுன் ஸ்பாட்டு, அப் ஸ்பாட்டுன்னு நிறையா இருந்துச்சு அந்த இடத்துலையே. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அம்மா பார்க்கை விட அண்ணா பார்க் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே சீசனை எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக மார்ச் அந்த மாதிரிலாம் இதில் இன்னுமே அதிகமாக ஏன்னா இப்போ ப்ளக் பண்ணது எல்லாமே அந்த டைமில் வந்து ஒரு பிளான்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களோட ட்ராவல் பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்களால் டூர் பார்க்க முடியலன்னா நாங்கள் உங்களுக்கு டூர் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இது மூலிமா நாங்கள் சொல்ல வர்றோம். நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன பார்த்தா நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரிலாம் ஃபீல் இருக்குது பார்க்கணுன்ட்டு அப்படின்றத சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீலை பூர்த்தி பண்ணி வைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.